மோஷனில் பிளட் வருது அப்படின்னா என்ன நினைக்கிறோம் எல்லாரும்? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அது ஒரு உள் மூலமோ இல்லை வெளி மூலமோ அதனால தான் பிளட் வருது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களே நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. இது ஒரு பக்கம்னா பைல்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த நாட்டு வைத்தியம் துத்தி இலை வச்சு கட்டுறது, இந்த மாதிரி நாட்டு மருந்துவர்கள்ட்ட போய் நூல் கட்டுறது, இந்த மாதிரி சில பல வைத்தியங்களை பண்ணிட்டு ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக வராங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற ஒரு நோயாளி நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 65 வயசு ஒரு ஆண், ப்ளீடிங் பர் ரெக்டம், அதாவது மோஷனில் பிளட் வருதுன்னு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. நாட்டு வைத்தியம்னு சொல்லிட்டு துத்தி இலையை வச்சே ஒரு 6 மாசமாக ஓட்டுறாரு. மோஷன் போகும்போது பிளட்டும் வருது, ஒரு சின்ன கட்டி மாதிரி வருது. இது என்னன்னு பார்க்குறீங்க இந்த வீடியோவில்? நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு கேன்சர். இது ஒரு டைப் ஆஃப் கேன்சர் ஆனஸ்லேருந்து வந்திருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலாக எல்லாரும் நினைச்சிட்டு மாதிரி பைல்ஸ்னே ஒரு 6 மாசமாக இவர் ட்ரீட் பண்ணியிருக்காரு. பட் வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு ரத்தமே ஒரு 6 கிராம் 7 கிராம் தான் இருக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா இவ்வளோ ரத்தம் உள்ளே போய் ஜஸ்ட் கையை உள்ளே வச்சு பார்த்தாலே இது தெரிஞ்சுது. அப்புறம் நம்ம கேமரா வச்சு உள்ளே பார்த்துட்டு அது கேன்சர்ன்றதை சத மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு கேஸ் இல்லைங்க, இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு கேஸ் நான் என்னுடைய கிளினிக்கில் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மோஷனில் பிளட் வரதை வந்து சாதாரணமாக எடுக்காதீங்க. ரொம்ப இயர்லி ஸ்டேஜாக இருந்தால் அழகாக ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம். தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி மோஷனில் பிளட் வர விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கோங்க. அறுவை சிகிச்சை மருத்துவர்களை போய் பாருங்கள். ஏன்னா அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் மட்டும்தான் ஆசனவாயிலுக்குள்ளே கை வச்சு பார்க்கறதுக்கு தெரியும். பொது மருத்துவர்களோ இல்லைனா எம்டி டாக்டர்ஸோ இல்லை எம்பிபிஎஸ் டாக்டர்ஸோ யூஸ்வலாக ஆசனவாயிலுக்குள்ளே கை வச்சு பார்க்குற ப்ரொசீஜர்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் எம்எஸ் டாக்டர்ஸோ இல்லைனா எம்சிஹெச் கேஸ்ட்ரோ டாக்டர்ஸை மட்டும்தான் நீங்கள் மோஷனில் பிளட் வருதுன்னா போய் பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. உங்களுடைய நண்பர்களோ இல்லை தெரிஞ்சவங்க யாருக்காவது மோஷனில் பிளட் வருதுன்னா விளையாட்டாக இருக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். ஒரு சின்ன டெஸ்ட் தான், கை வச்சு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைனா சின்னதாக ஒரு கேமரா வச்சு பார்த்துட்டு ஏதாவது பிளட் வரக்கூடிய பாயிண்ட்கள் இருக்கான்னு பார்த்துட்டு பைல்ஸாக இருந்தால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, ஈஸியாக சரி பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி கேன்சராக இருந்தால் நம்ம ஏர்லியராக கண்டுபிடிச்சா நல்லா சரி பண்ணலாம். ஓகே.